ஐயா வணக்கம். இப்போ சமீபத்தில் மத்திய அரசாங்கம் புதிய தொழிலாளர் சட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. இது சம்மந்தமாக நிறைய தொழிற்சங்கங்கள், இடதுசாரி அமைப்புகள், அவங்களுடைய தோழமைப்பு அமைப்புகள்லாம் நாடு முழுக்க இதை எதிர்க்கிறாங்க, போராட்டங்கள் பண்ணுறாங்க. இதை பற்றின உங்களுடைய பார்வை, இந்த சட்டங்களை பற்றின உங்களுடைய கருத்துக்களை நம்ம பகிர்ந்துக்கலாம். வணக்கம். புதுச்சேரியிலிருந்து செந்தில்குமார். ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்ல, ஊதியம் இல்லை உயிர்க்கு. நம்மளுடைய வள்ளுவர் பெருந்தகையினுடைய வாக்கை நினைவு கூர்ந்து இந்த பதிவை பதிவு செய்கிறேன். காரணம் என்னென்னா, ஊதியம் இல்லை உயிர்க்கு அப்படின்னு வள்ளுவர் முடிக்கிறாரு தன்னுடைய இரட்டை வரி குரலில். பணி செய்கிற தொழிலாளருக்கு சரியான ஊதியம் வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவர் அவர்களுடைய கூற்றாக அமைந்துவிட்டது. அதன் வழியாக இப்போ இந்த தொழிலாளர் நல சட்டங்கள் அமுல்படுத்தப்பட்டிருக்கு. இதனுடைய சாதக பாதக விஷயங்களை நீங்கள் கேட்குறீங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது 1948 1952 வாக்கில், அதாவது சுதந்திரத்துக்கு பிற்பாடு வந்த தொழிலாளர் சட்டங்கள் தான் கடந்த 75 ஆண்டுகளாக இந்தியாவில் அமுல்படுத்தப்பட்டு இருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் காலம் மாறும்போது மனிதனும் மாறணும், சூழ்நிலைகள் மாறும்போது அனைத்தையும் மாற்றணும், புதுப்பிக்கணும் இல்லையா? அந்த அடிப்படையில் தான் இந்த சட்டம் புதிய தொழிலாளர் நல சட்டத்தை நம்ம மத்திய அரசு கொண்டு வந்தது. இது சட்டம் 21 நவம்பர் 2025 சட்டம் அமலுக்கு வந்துடுச்சு. என்றாலும் கூட 2019 இதற்கான பணி தொடங்கப்பட்டது. 2019 ஒரு சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு 2020 மேலும் சில சட்டங்கள், தொழிலாளர் நல சட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு அது 21 நவம்பர் 2025 அந்த சட்டமாக அமலுக்கு வந்திருக்குது. நண்பர்களே, தொழிலாளர் நல சட்டம், மத்திய அரசு அமுல்படுத்தின இந்த தொழிலாளர் நல சட்டத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டதை உங்களோட பகிர்ந்துக்கிறது தான் இந்த அரிமா யூடியூப் சேனல் மூலமாக உங்களோட பகிர்ந்துக்கிறது தான் இந்நோக்கம். அதே நேரத்தில் நீங்கள் கேட்கலாம், நீங்கள் சட்டம் பயின்றவரா, குறிப்பாக தொழிலாளர் நல சட்டங்களில் ஆர்வம் மிகுந்த சட்ட வல்லுநரா அப்படின்னா நிச்சயமே கிடையாது. சட்டத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. சட்டம் பயின்றவன் நான் கிடையாது. சரி, அப்போ தொழிலாளர் நல சங்கங்களில், ட்ரேட் யூனியனில் மிகுந்த அனுபவமும், தொழிலாளர் நல சங்க யூனியனில் நல்ல அனுபவமும் இருந்து பணிபுரிஞ்சிருக்கோம் அப்படின்னா அது ஓரளவுக்கு உண்மை அப்படின்னு எடுத்துக்கலாம். மற்றபடி எனக்கு சட்டம் சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே, இந்த தொழிலாளர் நல சட்டம் சார்ந்த விஷயங்கள்லாம் தொழில்துறை சார்ந்தவங்க மற்றும் சட்ட வல்லுநர்கள் இவங்களோட கலந்து பேசி கிடைத்த தகவலை தான் நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேங்கிறத முன்கூட்டியே ஒரு டிஸ்க்ளைமர், பொறுப்பு துறப்புங்கிறத சொல்லிடுறேன். ஐயா, இந்த புதிய தொழிலாளர் சட்டமானது இப்போ தொழிலாளிகளுக்கு மட்டும் வழிகாட்டுதா, இல்லை தொழில் முனைவோர்கள், தொழிலதிபர்கள் இப்படிப்பட்டவங்களுக்கும் இதில் வழிகாட்டப்படுகிறதா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் விளக்குனீங்கன்னா பரவாயில்ல. எடுத்தெடுப்புலே ஒரு சரியான கேள்வியாக கேட்டீங்க நீங்கள். காரணம் என்னென்னா, தொழிலாளர் நல சட்டம் இது. தொழில் முனைவோர், புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறாங்க அல்லது தொழிற்சாலைகள், இவங்களுக்கு இந்த சட்டத்தில் என்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். காரணம் என்னென்னா, முன்னாடி ஒரு தொழில் அதிபர் ஒரு தொழிற்சாலையை, தொழில் முனைவோர் உருவாக்குறாங்கன்னா அவங்க அந்த லைசன்ஸ் போன்ற விவகாரங்கள்லாம் தொழிலாளர் நல சட்டத்தில் வாங்கும்போது அவங்களுக்கு வழங்கப்படுறதே எந்த வகையில், எந்த சட்டப்பிரிவில், பழைய சட்டத்தின் அடிப்படையில் வழங்கணும் அப்படிங்கிறதுலே ஒரு குழப்பமெல்லாம் இருந்துகிட்டு இருந்த காலகட்டம், அந்த காலகட்டத்தில். அதனால தான் இந்த சட்டமே இதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்கிறது. ஆமாம், இதுக்கு முன்னாடி பழைய தொழிலாளர் நல சட்டத்தை நான் சொல்கிறேன். அதாவது பேமெண்ட் ஆஃப் லேபர் வேஜஸ்ன்னு வரும் ஆக்டு, அப்புறம் போனஸ் ஆஃப் வேஜஸ்ன்னு வரும் ஆக்டு. இதெல்லாம் பழைய சட்டங்களில் தொழிலதிபர்களுக்கே அதில் சிரமங்கள்லாம் இருந்துக்கிட்டு இருந்தது. இதனாலேயே தொழில் முனைவோர், தொழிலதிபர், தொழில் நிர்வாகிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் நிறைய தாவா பிரச்சனை, சட்ட ரீதியான பிரச்சனைகள், ஆமாம், நீதிமன்றங்களை நாடுற பிரச்சனைலாம் இருந்ததுனால தான் மத்திய அரசு இதை ஆய்வு பண்ணி மாற்றினாங்க, கூடுதலாக மாற்றினாங்க.
இந்த இடத்துல தான் வந்து இடதுசாரிகள், அதாவது ட்ரேட் யூனியன்லாம் வந்து மாறுபடுறாங்க. சில விஷயங்களில் வந்து இடதுசாரிகளுக்கும் இடதுசாரி தொழிற்சங்கங்களுக்கும் தொழிலதிபர்களுக்கு சாதகமாக அந்த சட்டம் இருக்குது அப்படிங்கிறத ட்ரேட் யூனியன் வந்து சொல்லுது. இடதுசாரி தொழிற்சங்கங்கள் மற்ற இதர தொழிற்சங்கங்களும் இதில் தான் வேறுபடுறாங்க. அப்படி அது உண்மையாகவே வந்து அவங்களுக்கு ஓனர்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிற விதத்தில் போராடுறாங்களா? ஆமாம் ஆமாம், அப்படி தான் வந்து தொழிற்சங்கங்கள் நினைக்குது. அதுக்கான காரணங்கள் வந்து நான் பிற்பாடு அந்த சட்ட விஷயங்களை தெளிவாக சொல்லும்போது நான் உங்களுக்கு பின்னாடி இதனுடைய பாதக விஷயங்கள், ஏன் இடதுசாரிகள் மாறுபடுறாங்க, ஏன் எதுக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த நான் பின்னாடி இதில் வந்து குறிப்பு உங்களுக்கு விளக்குறேன். சரி, இப்போ நாம் வந்து மேலும் புதிய தொழிலாளர் சட்டத்தினுடைய உட்பிரிவுகளை பார்ப்போம். அதை 4 வகையாக எளிமைப்படுத்திட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்னது தான், 29 வகையான பழைய சட்டங்கள் மாற்றி காலத்துக்கு ஏற்ப இப்போ உள்ள உங்களுக்கு தகுந்த மாதிரி, இப்போ உள்ள தொழில் அமைப்புகளுக்கு தகுந்த மாதிரி, அதாவது குறிப்பாக ஐடி செக்டார், இப்போது பிளாட்ஃபார்ம் வியாபாரம், பிளாட்ஃபார்ம் வியாபாரம்னா இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ இதெல்லாம் உணவுலாம் டெலிவரி கொடுக்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு, டிரைவர்ஸுக்கு, இவங்களுக்கெல்லாம் தகுந்த மாதிரி இந்த சட்டம் மாற்றப்பட்டிருக்கு. அதை பற்றி நம்ம வந்து விரிவாக பார்ப்போம். அந்த 4 வகையான சட்டத்தினுடைய பெயர்களை இப்போ வந்து நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். கோட் ஆன் வேஜ் 2019, சம்பளம், அதாவது சம்பளத்துக்கு 2019 அந்த சட்டம் மினிமம் வேஜஸ் அப்படிங்கிற குறைந்தபட்ச சம்பளத்தை நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ஒரு நிறுவனமோ ஒரு கம்பெனியோ அல்லது தனிப்பட்ட ஊழியர்களோ, ஒரு 10 ஊழியர் ஒரு தொழிற்சாலையில் வேலை பார்க்குறாங்க, ஒரு ஓனர்கிட்ட வேலை பார்க்குறாங்க, ஒரு லேத் ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் மினிமம் வேஜஸ் நிர்ணயம் பண்ணணுங்கிறது இந்த கோட் ஆஃப் வேஜ் 2019 வலியுறுத்துது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துங்களேன், 500 ரூபா ஒரு சம்பளம் கிடைக்கும் ஒரு பணியாளருக்கு ஒரு நாளைக்குன்னு வச்சுங்க, தினக்கூலி அப்படின்னு வச்சுங்க. ஆனால் இன்னொருத்தருக்கு அதே இடத்துல ஒரு கான்ட்ராக்டாக ஒருத்தர் ஒர்க் பண்ணுவார், அந்த பையனுக்கு வந்து நபருக்கு வந்து 300 ரூபா கொடுப்பாங்க. ஆனால் 2 பேரும் ஒரே வேலையை தான் செய்வாங்க. இந்த டிஃபரெண்ட்டை களையத்துக்கு தான் கோட் ஆஃப் வேஜ் 2019 அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இது 2வது, இவங்களுக்கும் இந்த சட்டத்தின்படி அனைத்து சலுகைகளும் 2 பேருக்குமே கிடைக்கணும். ப்ராவிடென்ட் ஃபண்டு, இஎஸ்ஐ, இதெல்லாம், ஆமாம், பிஎஃப், ப்ராவிடென்ட் ஃபண்டு, பிஎஃப், இஎஸ்ஐ, ஹெல்த் இன்சூரன்ஸ் இதெல்லாம் வழங்கணுங்கிறது தான் இந்த சட்டத்தினுடைய அடிப்படை நோக்கமாக இருக்குது. இதை வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே அந்த மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி இதை வந்து மாற்றி அமைக்கணும். ஏன்னா மினிமம் சம்பளம் ஒவ்வொரு மாநிலத்திலையுமே மாறும். மினிமம் வேஜஸ், குறைந்தபட்ச சம்பளங்கிறது மாநிலத்துக்கு தகுந்த வருவாய்க்கு தகுந்த மாதிரி மாறுங்கிறதுனால அந்தந்த மாநில அரசுகள் இதை நிர்ணயிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த சட்டத்தோட அமைப்பு முறை. 4 சொன்னேன் இல்லையா. அடுத்தது நம்பர் 2 வந்து இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் கோட் 2020. மிகப்பெரிய தொழிற்சாலைகள்லாம் இருக்குல்ல, பிக் ஃபேக்ட்ரிஸ், இந்த தொழிற்சாலைகள் பற்றிய விஷயத்தை தான் இந்த 2வது சட்டம் சொல்லுது. இந்த சட்டத்தின்படி ஏற்கனவே ஒரு 100 தொழிலாளர் ஒரு தொழிற்சாலையில் வேலை செஞ்சாங்கன்னா அவங்கள வந்து வேலையிலேருந்து அந்த நிர்வாகம் நீக்க முடியும். நீங்கள் ஏற்கனவே கேட்டிங்க இல்லையா, இடதுசாரிகள் ட்ரேட் யூனியன்லாம் ஏன் எதுக்குறாங்கன்னு. இந்த இடத்துல தான் அந்த பிரச்சனை வருது. எப்படின்னா 100 தொழிலாளர் ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்கிறாங்க அப்படின்னா ஒரு தொழிலாளியை பிடிக்கலன்னா நிர்வாகம் அவரை நீக்கிடும். ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க மத்திய அரசு இந்த சட்டத்தின்படினா, 299 பேர் அந்த தொழிற்சாலையில் வேலை பார்த்தா யாரை வேணாலும் நீக்கலாம். 50 பேர் வேலை பார்த்தாலும் சரி, 100 பேர் வேலை பார்த்தாலும் சரி, 250 வேலை பார்த்தாலும் சரி, 299 ஊழியர்கள் அந்த தொழிற்சாலையில் வேலை பார்த்தா நீக்கலாம் அப்படிங்கிறது தொழில்துறை சார்ந்தவங்களுக்கு, தொழில் நிர்வாகத்துக்கு, தொழிலதிபர்களுக்கு சாதகமாக இருக்கிறதா இடதுசாரிகள் சொல்கிறாங்க. ஏற்கனவே 100 பேர் இருக்கிறப்பே ஒரு பணியாளரை வேலையிலேருந்து நீக்கினா அவர் நிவாரணம் பெறுறது ரொம்ப சிரமமான ஒரு சூழ்நிலையில் இப்போ 299 பேர், அதாவது 300 பேர் இருந்தால் நீங்கள் வந்து அது சட்ட நடவடிக்கையை மேற்கொண்டு தான் நீக்க முடியும். ஆனால் இப்போ 299 பேர் பணிபுரிஞ்ச தொழிலாளருக்கும் நிர்வாகத்துக்கும் பிரச்சனை வருதுன்னா பணியிலேருந்து நீக்கலாம் அப்படிங்கிறது சொல்கிறதுனால தான் இந்த இடத்துல இடதுசாரிகள் இதை ஏற்றுக்காம இது தொழிலாளர்கள், தொழில் அமைப்புக்கு, தொழில் முனைவோருக்கு சாதகமாக இருக்குது, தொழிலதிபருக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் ட்ரேட் யூனியனுடைய போராட்டமாக இருக்குது.
அதே மாதிரி இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான ஒரு பிரச்சனையும் இருக்குது. இப்போ தொழிற்சங்கங்கள் இருக்கு இல்லையா, தொழிலாளர் தொழிற்சங்கங்கள், இவங்களுக்கு இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா 51% தொழிலாளர்கள் ஆதரவு பெற்ற தொழிற்சங்கம் தான் மேனேஜ்மெண்ட்டோட பேச முடியும். அப்போ 49% தொழிலாளர்களுக்கு 2 யூனியனோ ஒன்றுக்கு மேற்பட்ட யூனியன் இருக்கும். பெரிய ஃபேக்டரிலாம் அப்போ 49% இருக்கிற தொழிலாளர், தொழில் சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள், அனுபவம் வாய்ந்தவங்க மேனேஜ்மெண்ட்டோட பேச முடியாது. அப்போ இது மேனேஜ்மெண்ட்டுக்கு சாதகமான சட்டம். மேனேஜ்மெண்ட் விரும்பினா 51%, அதாவது சாதாரணமாக எடுத்துக்கங்களேன், 100 பேர் வேலை பார்க்குறாங்கன்னா 51 பேர் எந்த யூனியனுக்கு வாக்களிக்கிறாங்களோ அவங்க தான் மேனேஜ்மெண்ட்டோட பேச முடியும். அப்போ இந்த இடத்துல தான் ட்ரேட் யூனியன்